ஓம் சாந்தி. நேற்று நம சிவாய வார்த்தைக்கான அர்த்தத்தை பார்த்துருந்தோம். ஒரு ஒரு எழுத்துக்கும் ஒரு ஒரு சக்தி இருக்குது. அந்த ஒரு எனர்ஜி, ஒரு பவர் இருக்குது. அது ஒரு அர்த்தத்தை குறிக்கும். அதை பார்த்துருந்தோம். அதில் நான் அப்படின்னா ஆளுபவர், நம்ம சிவபாபாவை ஆளுபவர் அப்படின்னு குறிக்குது. மா அப்படின்னா மதிப்பு, மரியாதை, பண்பு மிக்கவர். மொத்த உயிரினங்களும், உலகத்தில் இருக்கிற மொத்த உயிரினங்களும் அவரை வணங்கத்தக்க விதத்தில் அப்பா இருக்கார். அதை குறிச்சுது. ஷி அப்படிங்கிறது அவரே பிரபஞ்சம். இயற்கையின் முழு அதிகாரம் அவருடையது. இது போன வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். அதுக்கான யோகமும் பண்ணியிருந்தோம். ஏன்னா இந்த 4 வார்த்தைகள், 4 எழுத்துக்கள்லேயும் இருக்கிற அர்த்தம் பாருங்களேன். அது 4மே ஒரு இன்டர்லிங்க்டாக இருக்கும். அப்போது அதனுடைய எனர்ஜி ஒரே மாதிரி வரும். இப்போது இந்த நம சிவாய இதனுடைய இந்த எழுத்துக்களில் வா அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய விஷயம். ஸோ மொத்த பிரபஞ்சத்திலையுமே எப்பொழுதுமே விகாரமற்ற ஒருத்தர் அப்படின்னு பார்த்தா சிவபாபா மட்டும்தான். சிவபாபா தான். ஸோ எந்த மனிதர்களாலையும் அப்படி இருக்க முடியாது. அதான் அந்த வா அப்படிங்கிற எழுத்துக்கு பயங்கரமான ஒரு சக்தி இருக்குது, ஒரு எனர்ஜி இருக்குது அந்த எழுத்துக்கே. நம்ம சிவ தந்தையை குறிக்கிற அந்த நம சிவாய இருக்கிற அந்த வா அப்படிங்கிறதுக்கு விகாரமற்றவர் அப்படின்ற ஒரு மீனிங்கை கொடுக்குது. சரிங்களா? அந்த மீனிங்கை நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டு நம்ம யோகா பண்ணும்போது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அமிர்த வேலையிலலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே அப்பாவோட நெருக்கத்தில் நம்மளால் போக முடியும். ஆல்ரெடி நம்ம சிவபாபாவோட காயத்ரி மந்திரம் பயன்படுத்தி பண்ணியிருந்தோம். அதை 9 நாள், 21 நாள், 48 நாள் ட்ரை பண்ணால் அது ஒரு சக்தி கிடைக்கும் பயங்கரமாக. அதுக்கு அடுத்தது இப்போது இந்த சிவகுமாரி சீரீஸில் இது போயிட்டுருக்கு. ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த எழுத்துக்கெல்லாம் சக்தி இருக்குது. அது எப்படி நம்ம நம்புறது, அது எப்படி அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது இப்போவே இந்த காலகட்டத்திலேயே சயின்டிஸ்டெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு வேர்டு இருக்கு இல்லையா, அந்த வேர்டுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அதாவது 2 கப்பு தண்ணி எடுத்து அதில் நல்ல வார்த்தைகளாக இருக்கிற எழுதி, பேப்பரில் எழுதி நல்ல வார்த்தைகளாக இருக்கிற அந்த சீட்டெல்லாம் ஒரு தண்ணியில் போட்டிருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் மோசமான வார்த்தைகளாக எழுதி, நெகட்டிவான வார்த்தைகள் அதெல்லாம் எழுதி தண்ணியில் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அதை டெஸ்ட் பண்ணி அதனுடைய பேட்டர்ன் எல்லாம் பார்க்கும் பொழுது தண்ணிக்குள்ளே எப்படி தெரியுதா, அந்த தண்ணியோட பேட்டர்ன் எல்லாத்துக்குமே ஒரு பேட்டர்னை பார்க்க முடியும். ஸோ அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்பொழுது நல்ல வேர்ட்ஸ் இருக்கிற அந்த ஒரு தண்ணியோட பேட்டர்ன் ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப நல்ல ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்குது. நல்ல ஒயிட் கலர் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. அதை நம்ம கூகுளில் நீங்கள் போய் பார்த்தாலே தெரியும். ஸோ நெகட்டிவான வார்த்தைகள் எழுதுனா அந்த ஒரு தண்ணியோட பேட்டர்னே கொஞ்சம் மோசமாக இருக்குது. அதோடய ஷேப்போ அதெல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. இது நமக்கு ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். நமக்கு தெரியும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு. சில பேருக்கு தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. அதனால் ஒரு வார்த்தைக்கு ஒரு சக்தி இருக்குது. அதனால தான் நம்மளுக்கு நம்ம யோகா பண்ணுறோம், ஞானம், யோகம், தாரணை, சேவை அப்பா சொன்னது எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதனால் நமக்கு நல்லாவே தெரியும் ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு. அதை நம்ம அனுபவம் பண்ணியும் பார்த்துருப்போம். ஸோ வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்தணும், சிக்கனமாக இருக்கணும் அப்படின்லாம் அப்பா சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு எழுத்துக்கும் ஒரு சக்தி இருக்குது. அதனால் அந்த எழுத்துக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும். அதில் இந்த முக்கியமாகவே இந்த வா அப்படிங்கிற அந்த விகாரமற்றவர் நமது சிவத்தந்தை அப்படிங்கிறத குறிக்குதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போது விகாரமற்றவர் அப்படின்றது முதல்ல நம்ம மனசில் ஏற்றுக்கிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், தந்தைக்கிட்ட நம்ம உட்காந்து யோகா பண்ணும் பொழுது நானும் உங்களை போலவே முழுமையாக விகாரமற்றவனாக மாறணும், அதுக்கு நான் உங்களை தான் வழிகாட்டி எடுத்துக்கிறேன், அப்படியே உங்களை மாதிரியே நான் விகாரமற்றவனாக இருக்கணும் அப்படின்னு அப்பா கிட்ட சரண்டர் பண்ணணும். அவரை புரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட சரண்டர் பண்ணணும். அப்படி பண்ணும்பொழுது நம்மளுக்கு அமிர்த வேளையில் இதை நல்லா பண்ணுங்கள். இதை பண்ணும்போது நல்ல சக்தியை உணர முடியும். நம்மளை ஏதோ ஒரு ஃபோர்ஸ் தடுக்கும். ஏதாவது ஒரு விகாரத்துக்குள்ளே போய் சிக்க போகிறோம், மாட்ட போகிறோம் அப்படின்னா, இல்லை ஏதோ ஒன்று பேச போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன்.
ஏன்னா இப்போ இந்த சீரிஸ் வந்து இந்த வீடியோவே ஸ்பெஷலாக இந்த வீடியோ முந்தின வீடியோ பார்த்தா ஒரு எழுத்துக்கு தான் முக்கியத்துவம். அந்த எழுத்து, அந்த வார்த்தை, அந்த சொல், அந்த சொல்லுக்கு முக்கியத்துவத்தை பார்க்குறோம். அப்போது மனசார இதை வந்து நான் ஏற்றுக்கிறேன், ஒரு வார்த்தையும் எவ்வளவு விலை மதிப்பற்றது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன், அதனால் நான் விகாரமற்றவனாக மாறணும் அப்படின்ற ஒரு யோகாவை பண்ணணும். பண்ணும் பொழுது ஏதோ ஒன்று பேச போகிறோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக உங்களை வந்து ஏதோ ஒன்று தடுக்கும். இதை பேசாத அப்படின்னு வேணும்னே வாயை மூடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். அதை அனுபவம் பண்ணிங்க அப்படின்னா அதை சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். அப்படி தடுக்கும். அது என்ன ஃபோர்ஸ் அப்படின்னா, நம்மளும் சிவத்தந்தையும் இருக்கிற அந்த கனெக்ஷன். அப்படி அவருடைய கிரணங்கள் நம்ம மேலே பட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது அவர் நம்மளை அப்படி தடுப்பார். அந்த கிரணங்கள் வேலை செய்யும். அப்படி நம்மளுடைய அந்த சக்தி இருக்கு இல்லையா, ஆத்மஸ்திதியினுடைய சக்தி. ஸோ அதுவும் அப்படி வேலை செய்யும். அப்போது வேணும்னே வாயை அடக்கிற மாதிரி ஏதோ ஒன்று நடக்கும். நம்ம பேச போவோம், ஏதோ ஒன்று தடுக்கும். யாரோ வந்து சொல்லுவாங்க பேசாத, வேணும்னே அப்படி நம்மளை வந்து ஃபோர்ஸ் பண்ணி சைலண்ட்டாக இருக்க வைப்பாங்க. இது ஒரு நாள் 2 நாள் இருக்காது, சில வருஷங்களே அப்படி நடக்கும். நம்ம அந்த புரிதல் இருக்க மாட்டோம். இப்போ பேசக்கூடாது அப்படிங்கிற நம்ம புரிதலில் நம்ம இருக்க மாட்டோம். ஆனாலும் நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஏன் இப்படி நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் கொஞ்சம் வருஷம் கழித்து யோசித்து பார்த்தால் நமக்கு தெரியும், ஓ இந்த டைமில் நான் அப்போ பேசியிருந்தேன்னா இப்படி சுமூகமாக முடிய வேண்டிய பிரச்சனை பெருசாக இருக்குமே, நான் வந்து சிக்கியிருப்பேனேன்றது நமக்கு கொஞ்சம் வருஷம் கழித்து புரியும். கண்டிப்பாக வந்து இதெல்லாம் நடக்கும், இந்த மாதிரி மிராக்கல்ஸ்லாம் நடக்கும். ஸோ அதுதான் நம்ம ஒரு எழுத்துக்கும் இந்த சக்தி வந்து இருக்குன்றதை ஃபஸ்ட்டு அதுக்கு மரியாதை கொடுக்கணும். நம்ம சிவாயின்ற வார்த்தைக்கு முதல்ல நம்ம மரியாதை கொடுக்குறோம் அப்படிங்கிறத அப்பா கிட்ட ஒரு கன்ஃபர்மேஷனாக யோகா பண்ணுவோம். நானும் உங்களை போலவே விகாரமற்றவராக மாறணும், இங்கே வா அப்படிங்கிற எழுத்தை கொடுத்ததற்கு நன்றி, இதை புரிய வச்சதுக்கு அப்பாவுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். ஸோ சயின்டிஃபிக்காக நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ சயின்டிஃபிக்காக பார்த்தாலும் அதில் என்ன சொல்கிறாங்க, இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னால் நல்லா புரியும். ஒரு லெட்டர் இருக்குல்ல, ABCD Z வரைக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஏ அப்படிங்கிற லெட்டருக்கு க்ரியேட்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு எனர்ஜி இருக்காமா, ஒரு எனர்ஜி, ஒரு பவர் இருக்கா. அதனால வந்து இப்போ ஏல பேர் வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப க்ரியேட்டிவாக, ரொம்ப ஒரு க்ரியேட்டிவிட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு விஷயத்தை வந்து ஃபஸ்ட்டு முன்னே நின்று செய்கிறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு விளக்கம் வந்து சொல்கிறாங்க ஏல வந்து பேர் வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு லெட்டருக்கும் ஒரு குணாதிசயம், ஒரு எனர்ஜி இருக்கும். ஒரு லெட்டர் வந்து ஒரு விஷயத்தை வந்து குறிக்கும், க்ரியேட்டிவிட்டி, இன்னோவேஷன், இந்த மாதிரி. ஸோ இப்போ நம்ம தமிழில் பார்த்த அந்த வா அப்படிங்கிற எழுத்துக்கு இந்த அர்த்தம். சிவதந்தைக்கு ஒப்பிட்டு சொல்லும் பொழுது விகாரமற்றவர், அதுதான் அர்த்தம். இப்போது நம்ம யோகா பண்ணலாம். ஓம் சாந்தி. ஆத்மாவாகிய நான் விகாரமற்றவன் ஆவேன். ஆத்மாவாகிய நான் பரமாத்மா சிவதந்தையை போல் விகாரமற்றவன் ஆவேன். விகாரங்களை வென்றவன் ஆவேன். சாந்த ஸ்வரூபம் ஆனவன் ஆவேன். முழு உலக ஆத்மாக்களுக்கும் சிறந்த சேவைகளை செய்ய தந்தை என்னை அனுப்பியிருக்கிறார். ஆதலால் நான் பாப் சமான் நிலையை தொடப்போகின்றேன். அனைத்து சோதனைகளும் அதற்காகவே. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமல் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான தந்தைக்கு கோடான கோடி நன்றிகள். விகாரமற்ற நிலையை
நாங்கள் ஒவ்வொருவரும் நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். வாழ்க்கையே நல்ல விதமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. அதற்கு கோடான கோடி நன்றிகள் தந்தையே. ஓம் சாந்தி.